வணக்கம். நான் நோர்வேலிருந்து ராசி கதைக்கிறேன், நாய்களின் அன்னை. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம். நான் நல்லவள் கிடையாது. காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது தாய் பிள்ளைகள் வீசப்பட்டு, குட்டிகள் வீசப்பட்டு, நோயுள்ள நாய்கள் வீசப்பட்டு, கை கால் உடைஞ்ச நாய்கள் வீசப்பட்டு, அப்படி பல பிரச்சனைகள் உள்ள நாயைத்தான் நாங்கள் எடுத்து பார்க்குறோம். ஸோ நான் என்னுடைய பொறுப்பில் நாய்க்குட்டிகளை பராமரித்து சாப்பாடு கொடுத்து ஊசி போட்டு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது நோய்கள் வராத மாதிரி வெட்டினரி டாக்டராக்கள் அவங்க மிருக வைத்தியரை கூப்பிட்டு ஊசியெல்லாம் போட்டு 1% 2% இல்லை, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் நான் செலவழிக்கிறேன் நாய்க்குட்டிகளுக்கு. அப்போ நான் உங்களுக்கு நாய்க்குட்டி அதாவது கிஃப்டாக தரைக்கல, அல்ல கிஃப்ட் இல்லை, என்ன சொல்கிறது, தத்து தரைக்கல, சும்மா தரமாட்டேன். நீங்கள் நினைக்க வேணாம், நாய் தானே எடுத்துட்டேன், ஓகே முடிஞ்சது அலுவல், அவள் இதை பற்றி கேட்க மாட்டா வைக்க மாட்டான்றதை மறந்துடுங்க. நாங்கள் எங்களுடைய அதாவது இப்போ நாங்கள் 2-3 பேர் அதுக்குள்ளே வேலை செய்கிறோம். அந்த 2-3 பேர் நாய் காப்பகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர், எங்களுக்காக ஓடுபட்டு திரிகிறவர், நான் இந்த நாய்க்குட்டிகளுக்கு உதவி செய்கிறவங்க, இவ்வளோ பேரும் இருக்கிறோம். இவ்வளோ பேரும் இந்த இப்போ கொடுக்கப்படுற நாய்க்குட்டிகள் ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படுதா, சாப்பாடுகள் கிடைக்குதா, இல்லை அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி ஏதாவது நடக்குதான்றதை நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். நீங்கள் கோவிச்சு கொள்ளுங்க, கோவிக்காமல் விடுங்க, சிரிங்க, பேசுங்க, அழுங்க, கத்துங்க, கதறுங்க, என்னென்றாலும் செய்யுங்க. ஆனால் நாங்கள் இதை செய்வோம். உங்களுக்கு இவன் என்ன நாய்க்குட்டி 15 நாளைக்கு ஒருக்கா எப்படி இருக்குன்னு கேட்குறா, கரைச்சல் கொடுக்குறான்னு தெரிஞ்சுதான் இருந்தால் நீங்கள் எடுக்காதீங்க. நான் கரைச்சல் கொடுப்பேன், ஏனெண்டா அதுகள் என்னுடைய பிள்ளைகள். நான் என்னுடைய பராமரிப்பில் இருந்து உங்களுக்கு தரைக்கல, நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்கன்றதை நான் கேட்பேன். அது என்னுடைய கடமை. நாய் தானே, கொண்டு போங்கோ, எப்படி இருந்தாலும் வளர்த்து கொள்ளுங்கோ, இது எங்களை விட்டா காணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் காரணம் என்ன, நான் நாய்களை அன்னை, நாய்க்குட்டியை நான் புள்ள மாதிரி வளர்க்குறேன். நாய்க்குட்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் காப்பாத்தில் பேச்சு பண்ணுற ஆக்களும் அது சம்மந்தப்பட்ட ஆக்கள் பேச்சு பண்ணுறதும் அவைகளுக்கு தான் தெரியும், விளங்குதா? ஸோ எத்தனையோ பேர் எனக்கு எவ்வளோ கேவலமாக எழுதையிலுமோ அவ்வளோ கேவலமாக எல்லாம் எழுதுறதெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன். காரணம் என்ன, ஒரே ஒரு ஜீவனுக்காக, நாய்கள் அந்த ஒரு ஜீவன், அந்த வாய் பேச முடியாத ஜீவனுக்காக நான் கண்டவன் நின்றவன் எல்லார்ட்டையும் பேச்சு பண்ணுறேன். கிட்டத்தட்ட 50 விதமான ஆக்கள் பேசுகிறாக்களாக தான் இருக்கிறாங்க. பச்சையாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்ட்டு ஒரு சிலது சும்மா சொல்கிறேன். நாய்க்குட்டி எப்படி செய்யும், நாய்க்குட்டி கெட்ட வார்த்தையில் இல்லைன்ற கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. நாய்க்குட்டி உனக்கு என்ன செய்யும், நாய்க்குட்டி அப்படி பல மாதிரியான சொல்லையில் வாய் நாக்கு கூசும், அப்படி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அதுவும் எங்களுடைய ஆட்கள் வேறு இஸ்லாமிய பேர்களில் பேசுகிறாங்க. அது எங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னென்னு சொன்னால், அவங்க எழுதுகிற முறையை வச்சு இவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை, ஆனால் இவர் இப்படி எங்களை பேசுகிறார், இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அவர் இதெல்லாம் வண்டவாளங்கள் எல்லாம் தெரியும். அது எங்களுக்கு தேவையற்ற தூக்கி அங்கே வச்சிடும். நீங்கள் பேசுகிறத பேசுங்க, செய்கிறத செய்யுங்க. என்னுடைய குறிக்கோள், நாய்கள் நான் பராமரிக்கிறேன், மற்ற வளர்ப்பிடங்களை பற்றி எனக்கு தேவையே இல்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது எனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த வளர்ப்பிடங்களையும் நாய்களுக்கு கொடுமை நடந்தால் நான் தட்டி கேட்பேன். இப்போ ஒரு காப்பகம் மாதிரி வளர்க்குற இடங்களில் ஒழுங்காக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை, ஒழுங்கான பராமரிப்பு இல்லை, காசுக்காக தான் அவங்க செய்கிறாங்க என்று சொல்லி தெரிஞ்சுதான் இருந்தால் அந்த இடத்துல நான் நிற்பேன். எனக்கு சரியான ஆதாரங்கள் கிடைச்சா நான் நிற்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை, சரியா? இப்போ என்னட்ட நாய்க்குட்டி வேண்டுறாக்கள் நல்ல வடிவாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. என்னட்ட நாய்க்குட்டி வேண்டுறாக்கள் நாங்கள் 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் கொடுத்தோன்னே கிழமைக்கு ஒருக்கா ஒரு ஃபோட்டோ வீடியோ கேட்போம். நீங்கள் வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் எந்த நேரமும் பார்க்குறீங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒருக்கா பார்க்குறீங்க. எங்களுக்கு கிழமையில் ஒருக்கா எங்களோட குட்டிகளோட ஃபோட்டோ வேணும்.
அதுக்கு ஓமண்டா நீங்கள் வேண்டுங்க. மாதத்தில் எப்படியும் எங்களுக்கு ஒரு ஒரு 4 தரம், மாதத்தில் 4 தரம் எங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ வேணும். அது நீங்கள் ஓகேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து தத்தெடுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய சிஸ்டம். நாங்கள் வந்து நாய் தானேன்று சும்மா தயவு செய்து நான் கொடுக்க மாட்டேன், கேட்டு வராதிங்க. நாய் தானேன்று நான் தயவு செய்து கொடுக்க மாட்டேன், கேட்டு வராதிங்க. நாய்களை வந்து நாங்கள் ஊசி போட்டு, ஊசிக்கு மட்டும் ஒரு நாய்க்குட்டிக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான காசு முடியுது. ஸோ அது வந்து அதுக்கு நாங்கள் வேண்டுற பேச்சு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ரேகள் எல்லாம் இருக்கிறபடியாக நீங்கள் விரும்பினா வந்து நாய் தத்தெடுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ வீடியோ அனுப்புவீங்கன்னா நாய் தத்தெடுக்கலாம். இல்லைன்னு அதாவது எங்களுக்கு இப்போ கேமரா ஃபோன் இல்லாத ஆக்களும் இருக்கிறாங்க, சரியா? அவங்கள பற்றி நாங்கள் கதைக்க வரையில, கேமரா ஃபோன் உள்ளாக்களை பற்றி தான் நாங்கள் கதைக்க வரோம். அவங்க வந்து நாய்க்குட்டி அன்பை பார்ப்பாங்க, ஏனெண்டா அவங்களுக்கு தெரியும் எப்படி வளர்க்கணுன்றது. ஆனாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். தயவு செய்து இப்படியான இதுகள் வந்து நீங்கள் கோவப்படுறதுல இல்லை நாய்க்குட்டி எலிபோட்ட என்ன பெரிய இதா அப்படின்ட்டு நினைக்கிறார்கள் எங்கள்கிட்ட தத்தெடுக்க வேணாம். நாங்கள் தத்து கொடுக்குறதா இருந்தால் எங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ கிழமைக்கு ஒருக்கா இல்லை 15 நாளைக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா 3-4 தரம் வேணும். நாய்க்குட்டி எப்படி இருக்குண்டு, போஷாக்கா இருக்கா, வருத்தமின்மை இருக்கா, எல்லா இதையும் நாங்கள் கேட்போம், பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட வீட்டுக்கு தேடி வந்து நாய்க்குட்டியை நேரடியாக நாங்கள் பார்ப்போம். இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் தத்தெடுக்கலாம். நான் வந்து இது ஏன் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு சொன்னால், அது வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்லாமல் நாங்கள் உங்கள்கிட்ட நாய்க்குட்டியை கொடுத்துட்டு இவன் என்ன நடுக வந்து என்னட்ட கரைச்சல் கொடுத்து கொண்டிருக்குறா, நாயை தந்து போட்டு பெரிய இது கதைச்சி கொண்டிருக்குறா, எப்போ பார்த்தாலும் நாயிண்டு அதை எடுத்து அதுக்கு ஊசி போட்டு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். அதுக்கு காசு பாவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஸோ நான் என்னுடைய ஒரு பிள்ளைய வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கைக்கில் எப்படியும் நாங்கள் யோசிப்போம், என்னடா இந்த மனுஷமாக இருக்கிறானா, சாப்பிட்டானா, சாப்பாடு சாப்பிட்ருப்பேரா இந்த டைமில், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்படி பல மாதிரி யோசிப்போம். ஏனெண்டா அது எங்களோட ரத்தம் இல்லையா? நாங்கள் பெத்த பிள்ளைகள் இன்றைக்கில் எங்களோட ரத்தம் இன்றைக்கில் எங்களுக்கு துடிக்கும். இது நாய் இன்றைக்கில் உங்களுக்கு ஒரு கேர்லெஸ், ஒரே நாயின்னு கத்தி கொண்டு இருக்கிறா லூசி அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் நாய்க்குட்டிக்கு ஒரு பிரச்சனைண்டா, நான் கொடுத்த நாய்க்குட்டிக்கு பிரச்சனைண்டாலும் சரி, வேறு நபர்களோட நாய் பிரச்சனைண்டாலும் அந்த இடத்துல எங்களோட குழுவோ நானும் நிற்பேன். நன்றி, வணக்கம். நான் நல்லவள் கிடையாது, இந்த விஷயத்தில் நான் நல்லவள் கிடையாது, இந்த விஷயத்தில் நான் பொல்லாதவள். நன்றி.